சிறையில் காவிரி தாய், கண்டன சிறையில் காவிரி தாய், கதவை உடைத்து காவிரி மீட்க, கதவை உடைத்து காவிரி மீட்க, அணி திரள்வோம் உழவர்களே, அணி திரள்வோம் உழவர்களே, அணி திரள்வோம் தமிழர்களே, அணி திரள்வோம் தமிழர்களே. செய்தியாளர் சந்திப்பு அமைதியா இருக்கும். காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் மேகேதாட்டு அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்ற தலைப்பில் மன்னார்குடியில் உழவர் எழுச்சி பேரணி அங்கே நம்முடைய பேரணி திடலிலிருந்து புறப்பட்டு இங்கே மன்னார்குடி நகராட்சி எதிரே நிறைவுள்ள நிலையில் இருக்கிறது. இது முக்கியமான இந்த பேரணிக்கு தம்பி ராஜசேகர் அவர்கள் தலைமை தாங்கி வந்திருக்கிறார்கள். கலைச்செல்வம் விடுதலைக்கு அவர் முன்னிலை வைக்கிறார்கள். இந்த பேரணியை மருத்துவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஐயா இரா பாரதி செல்வன் அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றினார்கள். இங்கே விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா மணிமொழியன் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், இங்கே ஜனநாயக கட்சி தலைவர் சீனிவாஸ் சேவையாளர்கள், தேசிய பேர் இயக்கம் கைகளை ஐயா காவிரி உரிமை தேசிய நாமை கட்சியாளர் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் கொண்டார்கள். திருச்சி மாவட்ட விவசாய சங்க தலைவர் ஐயா சின்னதுரை பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் மேகேதாட்டு அணையை கட்டுவதை நோக்கி வேகமாக கர்நாடகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்பவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான கருத்தை கூறி தமிழ்நாடு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். மேகேதாட்டு கட்டக்கூடாதுன்னு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். இதை பற்றி வாய் திறக்காமல் இதற்கு தீர்வு என்ன என்று எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். நக்கல் பேசக்கூடிய துரைமுருகனை விட்டு 2 வார்த்தை பேச சொல்ல வேண்டியது நையாண்டி நாயகன் துரைமுருகன். அங்கே சித்தராமையா அந்த முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறார். அலுவலகம் திறந்து விட்டார்கள். காவேரி மேகேதாட்டு கட்டுவதற்கு அலுவலகம் திறந்து இத்தனை ஸ்டாஃபு நேரம் போட்டிருக்கோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ரகசியமாக இல்லை. ஏற்கனவே ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி இருந்த காலத்தில் தான் தடையெல்லாம் இருந்தது. அனுமதி இல்லாமல் ஹேமாவதி ஹேரங்கி அணைகளை கட்டினார்கள், கபினியை கட்டினார்கள். யாரும் தடுக்கலை. இன்னும் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்காரா கர்நாடகத்துக்கு சாதகமாக இருக்காரான்னு தெரியணும். ஒன்று, அவர் உண்மையில் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தாருன்னா வாய் திறந்து இந்த முதலமைச்சர் பிரதமர் பேசணும், அறிக்கை விடணும். உச்சநீதிமன்றம் தப்பாக